இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் ராரா தான் பார்க்க போகிறோங்க. என்ன பேரே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சூப்பராகவும் இருக்குங்க. செய்கிறது ரொம்ப சுலபம், குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சொல்லவே வேண்டாம், ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ரெசிபி இது. இந்த சிக்கன் ரெசிபி பொறுத்தவரையும் வெறும் ரசம் சாதம் இருந்தால் கூட போதுங்க, ஒயிட் ரைஸோட சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ரெசிபிங்க. இன்றைக்கி இந்த சிக்கன் ராரா எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மசாலாவை ரெடி பண்ணணுங்க. அந்த மசாலா பேர் தான் ராரா மசாலா. பேனில் 1 டீஸ்பூன் தனியா, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, ஒரு 3 கிராம்பு, சின்னதாக 2 பட்டை, கொஞ்சமாக கல்பாசி, ஒரு அன்னாச்சி பூ சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு பிரிஞ்சி இலையை சின்ன பீஸாக உடச்சி சேர்த்துக்கோங்க. இதுலேயே வந்து ஒரு 7 வரமிளகா வந்து நான் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே வந்து லைட்டாக வறுக்கணும், ஆனால் கலர் சேஞ்ச் ஆகக்கூடாதுங்க, வறுப்பட்டுருக்கணும். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஃபுல்லாக ஆறுனதுக்கப்புறம் நாம் இதை வந்து நைஸாக பவுடர் ஆக்கணும். இந்த மாதிரி வந்து நைஸாக இருக்கணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 விதமான சிக்கன் நான் வாங்கியிருக்கேங்க. மொத்த சிக்கனோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ. ஒரு 200 கிராம் சிக்கனை மட்டும் கொத்துக்கறி மாதிரி போட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்னொரு சிக்கன் பார்த்தீங்கன்னா பெரிய பீஸ் சிக்கன் இது. முதல்ல வந்து இந்த சிக்கனை எல்லாமே வந்து மேக்னேட் பண்ணிடலாம். இந்த சிக்கனில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் 1/2 டீஸ்பூன் வந்து நம்ம அரைச்ச ராரா மசாலா சேர்த்துட்டு, இதுலேயே வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இதுலேயே வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக ஈவனாக மிக்ஸ் ஆகணும். அப்புறம் கொத்துக்கறி சிக்கன்லேயும் வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும், நம்ம அரைச்ச ராரா மசாலா ஒரு 1/2 டீஸ்பூனும், உப்பு ஒரு 1/2 டீஸ்பூனும், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போதுங்க. இதை சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா வந்து ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது ரெண்டுத்தையுமே வந்து 1 மணி நேரம் வந்து நல்லா ஊற விட்டு செய்யுங்க. டைம் இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா 15 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு செய்யுங்க. பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதிலேயே வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வந்து வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணுங்க. இதில் வந்து ஒரு பச்சை மிளகா 2ஆக நான் கீரி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு வந்து நல்லா வந்து வதக்கிடுங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கினா தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். வெங்காயம் பாருங்கள் 80% வந்து நல்லா வதங்கியிருக்கு. இந்த அளவுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகணும். இதில் நாம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கிடுங்க. 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூளும் 1 டீஸ்பூன் தனியாத்தூளும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வதக்கிடுங்க. ஸ்டவ் ஃப்ளேம் கம்மி பண்ணி வச்சுட்டு தான் எப்போவுமே வந்து நம்ம மிளகாத்தூள் சேர்க்கணும். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிடுங்க. இதில் நாம் மேக்னேட் பண்ணி வச்ச கொத்துக்கறி வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து நல்லா வந்து கலந்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு சிக்கன் இருக்குல்லங்க மேக்னேட் பண்ணி வச்சது, அதையும் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு 5 நிமிஷம் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஃப்ளேம் கம்மி பண்ணி வச்சுட்டு லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி வந்து நாம் 2 விதமான சிக்கன்லேயும் வந்து உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. லைட்டாக இந்த சிக்கன் வேகிறதுக்காக தான் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2-3 வாட்டி வந்து அடிக்கடி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, ஏன்னா வந்து அடி பிடிச்சிடுங்க. நாம் தண்ணி வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். 5 நிமிஷம் கழித்து பாருங்கள், நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. எனக்கு வந்து கிரேவி வேண்டாம், ட்ரையாக தான் வேணும். அதனால் ஃபுல்லாக வந்து நான் வறுத்துடுறேங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மெத்தி சேர்த்துருக்கேங்க. கஸ்தூரி மெத்தி இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இதோட பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 1/2 மூடி வந்து எலுமிச்சம்பழ சாறையும் வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி இப்போது பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. ஒரே ஒரு டைம் இந்த ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.